ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் மேன்மையெல்லாம் ஒருவருக்கே உரியது. ஆமே. இது கவனிங்க, உங்களை குறித்து மற்றவங்க பார்க்குற விதம் வேற. ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எல்லாம் ஊழியக்கார் தான் இல்லையா? கமல் பாஸ்டர், நான், நிறைய பாஸ்டர்கள் இருக்காங்கல்ல. நான் வரும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கணும், ஆவியானவர் உணர்த்தினவங்க சில காரியங்கள். எப்படி ஒரு ஊழியக்காரன் தன்னையே பார்க்குற விதத்தை மாற்றிருக்கலாம். தன்னை அவனுடைய பிறப்பை வச்சோ, அவனுடைய வளர்ச்சியை வச்சோ, அவனுடைய பேக்ரவுண்டை வச்சோ, அவன் பண்ண பாவத்தை வச்சோ பார்க்கல. அவனே கர்த்தரை பார்த்துன்னு இருக்கிறான். ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க? இவரை பத்தி எனக்கு தெரியுமே அப்படின்னு பார்க்குறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்குற பார்வை வேற, ஏரியாவில் ஜனங்க இருக்கிற பார்க்குற பார்வை வேற. ஆனா இந்த ஊழியக்காரனும் கர்த்தரும் பார்க்குற வேற பார்வை வேற. இவனே தன்னை பார்க்கிற விதத்தையும் மாத்திக்கினான். கர்த்தரும் அவன் என்னவா இருக்க போறான் அப்படின்றத வச்சு பார்க்கிறாரு. இவனும் அதை தான் வச்சு பார்த்துட்டு வளர்ந்துன்னு வரான். ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்களும், ஃப்ரெண்ட்ஸும், சொந்தக்காரங்களும், பந்து ஜனங்களும், பெற்றோரும், சகோதரரும், சகோதரிகளும், என் மனைவியும், கணவனும், மற்ற எல்லாருமே பார்க்கிற பார்வை வேறையா இருக்குது அவனை பத்தி. ஆனா இவனுடைய மதிப்பு வேற இடத்துல போகும்போது தெரியுது. இவனுடைய அபிஷேகமோ, இவனுடைய ஆவியானவர் பயன்படுத்துற அந்த விதமோ வேறையா தெரியுது. அவங்க கண்ணுக்கு ஏன் நொல்லையா தெரியுது? புரியுதுங்களா? இவனை பார்க்கறத மாத்திக்கினா, ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்க அவன் பார்க்கறத மாத்திக்கிறாங்க. என்னவா பார்க்கலையோ அப்படி பார்க்கல. இது அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது அவன் அப்பா அவனை கண்டுக்கவே கிடையாது. அதனாலதான் கடைசி வரைக்கும் அவனை சொல்ல. சாமுவேல் கேட்கிறான், இவ்வளவுதான் அவன் பிள்ளைங்க, பெரியவனை இட்டுன்னு வரான், இவன் இல்லைன்றாரு கர்த்தர். இன்னொருத்தனை இட்டுன்னு வரான், இவன் இல்லைன்றாரு. இன்னொருத்தனை இட்டு இல்லைன்றாரு. வேற யார் தான் இன்னும் யார் ஆகிறான்? அவன் கணக்குலயே இருக்க மாட்டான். அவன் ஆடு மேய்ச்சுன்னுக்கிறான். ஏய் சி, அவனை கூட்டுவா. சாமுவேல் நான் சொல்றேன், ஏய் கூட்டுவாடா அவனை, கம்நாட்டி கூட்டுவாடா. அவனுக்காக தான் நான் வந்துக்கிறேன். நான் கூட்டுவாடா. வராரு தாவீது, சின்ன பையன். கர்த்தர் சொல்றாரு, ஓ இவன் தான், ஏழு தைல குப்பையத்தை இவன் தள்ள ஊத்து, அபிஷேகம் பண்ணு அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, மனுஷனும் முகத்தை பார்ப்போம், கர்த்தர் உள்ளத்தை பார்ப்போம். என்ன பார்க்கிறோம்? ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் தெரியுது. கர்த்தர் உங்களை குறித்து உங்களை பார்வையை மாற்று. கர்த்தர் உங்களை என்னவா பார்க்க, உங்களை பார்வை இது வரைக்கும் பார்க்கலன்னா, உங்களை குறித்து நீங்களே பார்க்கலன்னா கர்த்தர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே என்னை குறித்து என்ன திட்ட நோக்கம் வச்சிருக்கீங்க எனக்கு காட்டுங்க. என்னை குறித்து என்ன திட்ட நோக்கம் வச்சிருக்கீங்க காட்டுங்க. இதே ஜபமா வைங்க. என்னை எப்படி பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க ஆண்டவர் அப்படின்னு கேளுங்க. சில அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உங்களை எடுத்து பயன்படுத்துற விதம் வேற மாதிரி இருக்கும். இது நான் திருக்க தரிசனமா சில காரியங்களை நான் இங்க இருந்து பேசுறேன். கர்த்தர் சிலருக்கு இங்க பேசுறாரு, ஆண்டவர் பயன்படுத்த போறாருன்றத பேசுறாரு. ஆவியானவர் வந்தது பலனை கொடுக்கும்படிக்காகவே. பலனை எதிர்பார்த்து தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். அவருடைய தீர்மானமோ அவருடைய நோக்கமோ ஒரு நாளும் வீணே போகாது. அவர் என்ன பர்பஸ்க்காக வந்தாரோ, என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ, என்ன திட்டத்துக்காக வந்தாரோ அது உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா நடந்தே தீரும்.